ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்றேன். ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம், அதுல 8வது வசனமும் 9வது வசனமும் நான் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. ஆண்டவர் மனுகுலத்தை பார்த்து, தம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறது இந்த வார்த்தை என்னன்னா, உங்களுடைய நினைவு வேற, என்னுடைய நினைவுகள் வேற. அதுக்கு அளவுகோல் வானம் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ, பூமி எவ்வளவு கீழே இருக்கிறதோ, இவ்வளவு அளவு உங்களுடைய நினைவுகளுக்கும் என்னுடைய நினைவுகளும், உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டமும் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கமும் அவ்வளவு உயரம். அது நம்முடைய நினைவுகளுக்கும் நம்முடைய சிந்தைகளுக்கும் எட்டாத காரியமா இருக்காது. அவருடைய வழிகள் ஆச்சரியமானது. அவருடைய வழிகள் மிகுந்த ஆச்சரியமானது. அது இந்த மானிட பிறவிகளாகிய நமக்கு அந்த அவருடைய வழிகளை அறிந்து கொள்வது என்பது, அது அவர் நமக்கு இறக்க வைத்து என்னுடைய கண்களை திறந்து என்னுடைய மனதை திறக்காத பட்சத்துல நான் அவருடைய வழிகளையும் அவருடைய அந்த சிந்தையும் நோக்கத்தையும் நான் அறிந்து கொள்ள முடியாது. அதைதான் பேதுருவிடத்திலையும் ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ தேவனுக்கு ஏற்றவளை நீ சிந்திக்காம நீ மனுஷனுக்கு ஏற்றவளை நீ சிந்திக்கிற என்றத ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சொகுசு, நம் சௌரியங்கள், நமக்கு எந்த எதிர்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நான் வேண்டின உடனே என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும், எனக்கு இந்த பூமியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த எதிர்ப்பும் வரக்கூடாது, எந்த விதமான பாடும் இருக்கக்கூடாது, எந்த விதமான கஷ்டமும் எனக்கு இருக்கக்கூடாது, எந்த எதிர்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இதெல்லாம் மனுஷர்களாகிய நம்முடைய அபிப்பிராயம், நோக்கம். கேட்ட உடனே எனக்கு உதவி செஞ்சணும் ஆண்டவர், இதெல்லாம் நம்முடைய அபிப்பிராயம். ஆனா ஆண்டவருடைய வழிகள் வேறு. அது நாம விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். அதை விளங்கிக் கொள்வது, தேறின மனுஷர்கள், அவரோடு நடந்த மனுஷர்கள் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வது மிக அரிதான ஒரு காரியம். நாம் வாழ்கிற இந்த காலகட்டங்கள்ல நாம் எல்லாருக்குமே பாடுகளும் நெருக்கங்களும் அவமானங்களும் நிந்தைகளும், இந்த பூமியிலே சபிக்கப்பட்ட பூமியிலே நாம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்தகாரத்தின் லோகாதிபதியாகிய பிசாசன் அவனுடைய மனிதர்களுடைய அவருடைய ஆளுகையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கபடியால் அநேக சமயங்கள் நமக்கு வியாதி, பிரச்சனை, கண்ணீர், எதிர்ப்பு எத்தனையோ வரும்போதெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் செபிப்போம். செபித்தோன்னு பிரச்சனை தீரணும்னு தான் நம்ம விரும்புவோம். வியாதி வருது அல்ல பிரச்சனை வருது, எதிர்பார்க்காத ஒரு வியாதி, எதிர்பார்க்காத பிரச்சனை வரும்போதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை தாங்கன்னு நம்ம வேண்டிக் கொள்றோம். ஆனா தேவன் வேறொரு வழியை வச்சிருக்கிறார். அது நாம விரும்புற மாதிரிலாம் இல்லாம அவர் வேறொரு வழியை வைத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அந்த பிரச்சனை மூலமா அவருடைய நாமம் மையப்படுவதற்கு அவர் விரும்புறாங்க. நான் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனா அந்த பிரச்சனை கூட அவருடைய நாமம் மையப்படணும், அவருடைய சித்தம் செய்யப்படணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க. அதுக்கு ஒரு சில காரியங்களை வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு தெரிந்த வசனங்கள். உதாரணமாய்
யோவான் என்ன சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். யோவான் என்ன சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் நமக்கு தெரிந்த நிகழ்வுகள். அந்த லாசருடைய நடந்த நிகழ்வு அது நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்பொழுது ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய சிநேகிதன் லாசரு அந்த வீடு அருகாமையிலே, எருசலேமுடைய அருகாமையில் அந்த பெத்தானியா என்ற கிராமம் இருக்கிறது. அங்கே ஆண்டவருடைய சிநேகிதனா இருக்கிறான் இந்த லாசர். இப்போ அவனுக்கு அவனுக்கு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து விட்டது. அப்பொழுது அவனுடைய சகோதரிமார்கள் ஆள் அனுப்புறாங்க. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். நீ சிநேகிக்கிற இந்த லாசர் இப்போ பிரச்சனையா இருக்கிறான், வியாதியா இருக்கிறான், இப்போ மரணத்துக்கு சமீபமா போயிட்டான், நீங்க தயவு செய்து நீங்க வரணும்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. அங்க அவரிடத்துல ஆள் அனுப்பி செய்தியை போய் சொல்றாங்க. இப்போ இவங்களுடைய ரெண்டு பேருடைய என்னன்னா, இந்த செய்தியை கேட்ட உடனே ஆண்டவர் வருவாங்க தான் எதிர்பார்ப்போம். நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் அப்படிதான். நம்முடைய மனதில் நம்ம எல்லாரும் எண்ணங்களும், நான் பிரச்சனையை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கறது தப்பு அல்ல. ஆனா ஆண்டவர் வேறு ஒரு வழியை வச்சிருக்கிறாங்க. அதுதான் நாம் அறியாம இருக்கிறோம். அநேக சமயங்கள்ல நம்ம அறியாம இருக்கிறதுனா அவருடைய வழி வேறு. இங்கே அந்த அம்மா மார்த்தாலும் மரியாலும் சேர்ந்து தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அவர் அங்கே 2 நாள் தங்குறார். செய்தியை கேட்டும் 2 நாள் அங்க அவர் தங்கி இருக்கிறார். ஆண்டவர் தம் சீஷர்கிட்ட சொல்லுவார், 4ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, இதுக்கெல்லாம் முன்னையும் பின்னையும் என்னன்னு சொன்னாக்கா, சீஷர்களை நோக்கி, வாப்பா, நம்ம எல்லாரும் மறுபடியும் எருசலேமுக்கு அந்த பெத்தானியா கிராமத்துக்கு போவோம்ப்பா, வாங்கப்பான்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடிதான் என்ன நடந்ததுன்னா, அங்க ஆண்டவரை கல்லெறியும்படிக்கும் ஆண்டவரை கொல்லும்படிக்கும் அங்கிருந்த யூதர்கள் அவரை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்பதான் வந்திருக்கிறாங்க அங்க இயேசு இருக்கிற இடத்துல. கபோர்நகமா இருக்கும்னு நான் எண்ணுகிறேன். அங்க அப்பதான் வந்திருப்பான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே ஆண்டவர் தம்முடைய சீசர்கிட்ட சொல்றாங்க, வாங்கப்பா நம்ம அங்க போவோம்ப்பான்னு சொல்றாங்க. அங்க ஆண்டவர் சொன்ன உடனே அவங்களுக்கு போறதுக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு இப்பதானே கல் எடுத்து நம்ம அடிக்கணும்னு விரும்பினாங்க, இப்ப அங்கேயே போகணும்னு சொல்றீங்களே நீங்க சொல்லி எல்லாருடைய இருதயத்திலும் அங்க போறதுக்கு விருப்பம் இல்லை, மனசு இல்லை. எதுக்குறாங்க, பகைக்கிறாங்க, கல் எடுத்துக்கிட்டாங்க, நம்ம தப்பிச்சோம் பொழைச்சோம் வந்திருக்கோம், மறுபடியும் அங்கேயே போய் மாட்டாவது ஏன் சொல்லி கேட்டாங்க. இல்லப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவானதாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமை விளங்குவதற்கு ஏதுவானதாய் தேவனுடைய குமாரனும் அதுல மையப்படும்படிக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய நாமம் மகிமை விளங்கணும். அவருடைய இருதயத்தினுடைய இருக்கிற ஏக்கமும் தாகமும் தவிப்பும் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, பிதாவுடைய நாமம் மையப்படணும். அவருடைய வாழ்க்கையினுடைய மையமே பிதாவுடைய நாமம் மையப்படும். இதை தவிர அவருடைய இருதயத்துல வேறு எதுவும் இல்லவே இல்லை. அது ஒண்ணுதான். அதற்காக எவ்வளவு அவமானமோ நிந்தையோ பாடோ
இருந்தாலும் பிதாவுடைய நாமம் மையப்படணும். அதான் அவருடைய இருதயத்துல பாருங்க. அங்கதான் சொல்றேன், பிதாவுடைய நாமம் மையப்படும். அதுல மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இப்பொழுது இவன் வியாதியா இருக்கிறான். இந்த காரியத்துல குமாரனும் அங்க மையப்படுவாரு சொல்றாங்க. இப்போ அங்க பின்னும் 2 நாள் தங்கி இருக்காங்க. அப்போ மறுபடியும் மறுபடியும் வாங்க நம்ம யூதேயாவுக்கு போவோம்னு சொல்லி சீசரை நோக்கி 7ஆம் வசனத்துல சொல்றாங்க. அவங்க அவங்க சொல்றாங்க, ரவி, இப்பொழுதுதானே அந்த யூதர்கள் உண்மை கல்லெறிய தேடினார்கள். மறுபடியும் நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போறேன்னு சொல்றீங்களே, இது என்ன இது என்ன நியாயம்? இது என்ன இது சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சர்வனுடைய தேவன், அவர் மகிமையின் கர்த்தர். பிதாவுடைய சித்தம் இல்லாமல் ஒருவனும் அவருடைய வேலை வருவதற்கு முன்பாக ஒரு மனுஷன் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு நிறைய காரியங்களை சொல்றாங்க. இப்ப இரவு காலம் இருக்குப்பா, இந்த இரவுல நான் அஸ்தமானத்துக்குள்ள 12 மணி நேரம் அதுக்குள்ள அவன் நடக்க வேண்டிய தூரம் இல்லையா? இப்ப அந்த நேரத்தை நான் நடக்கணும், கடந்து செல்லணும் செய்தியெல்லாம் சொல்றாங்க. எத்தனை சொன்னாலும் சீஷனுடைய இருதயத்தை அது உரைக்கல. அது உள்ளுக்குள்ள போகல, அவங்களுடைய இருதயத்துல போகல. சில நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயம் மூடி இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாங்க, நம்முடைய நீ சிநேகிதன் இந்த மாதிரி நித்திரையா இருக்கான், அவனை போகணும், நம்ம அவனை எழுப்பணும், வாங்கப்பா போவோம்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு காதுல உள்ள. அவங்க யூதர்கள் கல் எடுத்தது தான் அவங்களுக்கு ஞாபகத்துல வந்துட்டே இருக்கு. இந்த காரியம் ரொம்பவும் கண்ணாபுணமாயிடுச்சு இருக்குது. போன்றாரு, அவர் முன்னாடி கிளம்பிட்டாரு. கிளம்பும்போதுதான் அங்க 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 வாசிக்கிறோம், 16வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது தீதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்கள் நோக்கி, ஆண்டவரோடு கூட மரிக்கும்படி நாம் போவோம் வாருங்கள் என்றான். அவனுடைய இருதயத்துல இப்போ நம்மளை கொன்னுடுவாங்க, கண்டிப்பா நம்மளை கொன்னுடுவாங்க, ஆண்டவரையும் கொன்னு போட்டுருவாங்க, அவரோடு கூட நாமளும் அங்கேயே சாவும் வாங்க சொல்லி அவன் இருதயத்துல ஆழத்துல வேதனையோடும் துக்கத்தோடும் அவிசுவாசத்தோடும் சந்தோஷம் இல்லாம வேதனையோடும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்றான். அப்போ இயேசு அங்க வர்றாங்க. வந்து ஏறத்தாழ 4 நாள் ஆகுது. இப்போ பிரேதத்தை வைத்து ஏறத்தாழ 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளா இந்த நிகழ்வு செய்தியெல்லாம் மார்த்தாலும் மரியாளுக்கும் அந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. முதல்ல மார்த்தாள் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். இப்பொழுது இயேசு வருகிறார் என்று கேட்டவுடனே மார்த்தாள் அம்மா போறாங்க. போன உடனே அங்க இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீங்க மாத்திரம் இங்க இருந்தீங்கன்னாக்கா என்ற சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே என்று சொல்லி அழுதிருப்பாள், புலம்பியிருப்பாள், ஓலமிட்டிருப்பாள். நிச்சயமா அது நடந்திருக்கும். நம்ம மனுஷனா இருக்கிற நம்ம எல்லாரையும் அப்படிதான் நம்ம எண்ணுவோம். ஆனா இங்கெல்லாம் காரியம் நடக்குதெல்லாம் நமக்கு தெரியும். பொன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாங்க. ஆமா ஆண்டவரே, கண்டிப்பா இல்லை உயிர்த்தெழுதல் ஒரு உலகத்தில் நடக்கும், கண்டிப்பா இல்லை உயிர்த்தெழுதல் நடக்கும் அவர் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க இப்போ உயிர்த்தெழுவான்ங்கிறத மையமா வச்சு அவர் சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா அவ்வளவு தூரம் அதை நம்பல. அவ்வளவு தூரம் அந்த அம்மா அதை தொடர்ச்சியா வாசிக்கிறோம். இந்த அம்மா அவ்வளவு சீக்கிரம் அதை இந்த உயிர்த்தெழு கடைசி நாள்ல நடக்கும் ஆண்டவர்னு சொல்றாரு. இல்ல இல்லப்பா, நீ விசுவாசம் இப்பவே நடக்குங்கிறது ஆண்டவர். அது ஆண்டவருடைய வழி. காரியங்களுடைய தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். அங்க காரியங்களுடைய தொடர்ச்சியாய் நடக்குது. இப்பொழுது அங்கே அநேக அங்க துக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 4 நாளாயிடுச்சு. பிரேதத்தை அங்க கல்லறையில கல்லை வைத்தாச்சு. ஏறத்தாழ நாளாயிட்டு. துக்கத்துக்கு வர்றவங்களும் போறவங்களும் வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப இயேசு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இங்க மார்த்தாலும் மரியாதை வந்திருக்காங்க. அந்த யூதர்களும் அங்க நிறைய பேர், ஒரு சில பேர் வர்றாங்க. அந்த யூதர்களை சொல்றாங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க சொன்னாக்கா, இயேசு கலங்கி தன்னுடைய இருதயத்துல கலக்கமுடையவராய்
அந்த பார்த்தால் மரியாள் புலம்புகிறத பார்த்து அவளோடு கூட அவரும் புலம்புகிறவரா இருக்கிறாங்க. சரிப்பா, உன்னை எங்க வச்சீங்க என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. இங்கே என்ன வாசனம் சொன்னாக்கா, எங்க வச்சீங்க என்று சொல்லி 34வது வசனத்துல வாசிக்கிறோம். அவனை எங்க வச்சீங்கன்னு கேட்கிறார். ஆண்டவரே நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. ஆண்டவர் கண்ணீர் விட்டார்ன்றதற்கு இப்படி அந்த யூதர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. இவனை இவ்வளவா நேசிக்கிறாரே, அவரை நேசிக்கிறாரே. இவரை குறித்து ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே. குருடருடைய கண்களை திறந்திருக்கிறாரு. எத்தனையோ சப்பானிகளையும் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் இவர் செஞ்சிருக்கிறாரு. இப்படியாப்பட்ட வல்லமையுடன் இவன் மேல இவ்வளவு அக்கறையுடையவரா இருக்கிறாரு. இவனை சாகாம இருக்க பண்ணலாமே என்று சொல்லி அவங்க புலம்புறாங்க. இங்க இந்த வந்த யூதர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும். இப்போ நம்முடைய வழிகள் வேறு, அவருடைய வழிகள் வேறு. அவருடைய வழிகள் இப்பொழுது அங்கே அந்த பிரேதத்தை வைத்து ஏறத்தாழ 4 நாட்கள் ஆயிடுச்சு. 4 நாட்களுக்கு பிற்பாடு காரியம் என்ன ஆயிடுறாக்கா, எந்த பிரேதமும் 4 நாள் ஆயிடுச்சுன்னா அது நார ஆரம்பிக்கும். அதுதான் அதனுடைய இயல்பு, நாறிவிடும். இது எல்லாருடைய அறிவுக்கும் நன்றாக தெரியும். தெரியும் அது நாருன்றது தெரியும். இப்பொழுது ஆண்டவர் வந்து அங்க ஒண்ணு கேட்கிறாங்க. அந்த கோயிட்டி போயாச்சு, உங்ககிட்ட எங்க வச்சிருக்காங்க, இங்கதான் வச்சிருக்காங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, ஏசு அதான் 39வது வசனம், இந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. அதுல வாயில வைத்திருக்கிற இந்த அடைப்பை, இந்த கல்லை கொஞ்சம் எடுத்து போடுங்களேன்னு சொல்றாரு. அந்த சகோதரி சொல்றா, மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது அது நாருமே ஆண்டவரே, நாருமே ஆண்டவர், 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவர், 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இப்ப போய் அதை எடுக்க சொல்றீங்களே. அநேக சமயங்கள்ல நம்ம ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஒரு காரியத்துக்காக செவிப்போம். ஆனா தாமதம் பண்ணுவாங்க ஆண்டவர் சில காரியங்கள். அந்த காரியங்கள் நாரும் வரைக்கும், அந்த காரியங்கள் பிரச்சனை எல்லா இடங்களும் தெரியும் பிடிக்கும். நான் காதும் காதும் வச்சது மாதிரி அவன் வியாதியா இருக்கும் போதே உடனே ஆண்டவர் கூப்பிட்டு அந்த பிரச்சனை வெளில தெரியாத இருக்கும்போது அப்பயே அவனை சௌக்கியமாக்க ஆக்கணும்னு நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம். ஆனா அவ இப்பொழுது நாறி போய்விட்டது பிரச்சனையே. நாரி ஊருக்கும் அங்க இருந்த எல்லா சுத்து வட்டாரங்களுக்கும் 4 நாட்களா செய்தி செய்தி பரவிடுச்சு. 4 நாட்களா எல்லா இடங்களுக்கும் பரவிடுச்சு. ஆசர் மரித்து விட்டான், அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது, 4 நாட்கள் ஆகிவிட்டது. எந்த விதமான உயிரோடு அவன் எழுப்புவதற்கோ உயிர் அடைவதற்கும் எவ்விதமான முகாந்தரமும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. மனிதனுடைய புத்தியின்படி எந்த விதமான அறிகுறியும் அங்கே காணப்படாது. இது எல்லா மனுஷனுடைய மனசும் பட்டு விட்டது. இது ஆண்டவர் இது வரணுங்கிறதுக்காக அவங்க ஏறத்தாழ 4 நாள், 4 நாள்ல அவன் உயிரோடு இருக்கும் போதும் வரல, அவர் செத்து போய் அடக்கம் பண்ண போதும் கூட அவர் வரல. வரல. அவங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ உசுரோடு அவன் வியாதி இருக்கும்போது கூட்டம் வரல, அட்லீஸ்ட் அவன் அவன் வியாதி இப்ப அடக்கம் பண்ண போற துக்கத்துக்காச்சும் அவர் வருவாரா அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. அதுக்கும் வரல, இதுக்கும் வரல. ஏற்கனவே 4 நாள், 4 நாள் அவங்களுடைய இருதயத்துல ஒரு எண்ண ஓட்டங்கள், என்ன ஓட்டங்கள் அவருடைய இருதயங்களை என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எவ்வளவா என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு ஊழியம் செஞ்சோம், வரும்போதெல்லாம் எத்தனையோ நன்மை செஞ்சோமே, எவ்வளவோ அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோமே. ஜனங்கள் எத்தனையோ பேசியிருப்பாங்க. அந்த யூதர்கள் புலம்புனது போல அவங்களோட வாழ்க்கையில நினைச்சிருப்பாங்க. யூதர்கள் கூடன கண்களை திறந்தாரு, எத்தனையோ சப்பானிகளையும் பிறகு கூடனையும் சுகமாக்கணும், ஏன் இவனை சுகமாக்கி இருக்க கூடாது, இயேசு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்தாரு, ஏன் இவனை சாகாம இருக்க பண்ணியிருக்க கூடாதா கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. 4 நாள் அந்த கதையும் ஓடிட்டே இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு 4 நாள் பொறுத்து இருந்து, ஏன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் பிதாவுடைய நாமம் மையப்படும். அதுதான் அவருடைய இருதயத்தில் இருந்த கரும் பொருள். இருதயத்தில் இருந்த அந்த முக்கிய கரும்பொருளே என்னன்னா,
பிதாவுடைய நாமம் மையப்படும். இதுதான் அவருடைய நோக்கம். ஏறத்தாழ 4 நாள் ஆயிடுச்சு. அதில் எடுத்து போடுங்கன்னு சொல்றாங்க. எடுத்து சொல்றாங்க. ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏற்கனவே அங்க உரையாடல் நடந்துச்சு. நமக்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, காரியம் இப்படி இருக்கலாம், நீ பார்க்க வேண்டாம். உன் இருதயத்துல விசுவாசம் உடையவனா இருந்தது. ஏன்னா என்னுடைய வழிகள் வேறு. என்னுடைய வழிகள் வேறு. எப்பொழுதுமே தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து விசுவாசம் உடையவனாயிரு. நீ விசுவாசம் உடையவன். சூழ்நிலையை பார்த்து நீ ஒருபோதும் அசைய வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலை மட்டும் அதைரியம் அடைய வேண்டாம். சூழ்நிலைகள் வர 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 மோசமாவே இருக்கு. நீங்க அநேகமா நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், நம்ம அநேகருடைய வாழ்க்கை இது அனுபவமா இருக்கும் நான் எண்ணுகிறேன். ஒரு காரியத்துல நம்ம ஜெபிப்போம். ஜெபம் பண்ண உடனே இந்த காரியம் எத்தனையோ காரியம் நடந்திருக்கும். ஆனா ஒரு சில காரியம் உடனே நடக்க அது சில நாட்கள் ஆகும். 4 நாட்களோ அல்ல 40 நாட்களோ அல்லது 4 வருடமோ ஆகும். சில நேரங்கள் ஆகும். ஏன்னா அது தேவன் காதுல வாங்காம இல்ல. தேவன் கேட்டாங்க. நான் தேவன் என்னுடைய என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையை எந்த அளவுக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேங்கிறத பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக, நான் சோர்ந்து போகாம நான் இருக்கிறானாங்கிறதுக்காக ஆண்டவர் சில நேரங்கள்ல அவர் பொறுமையா இருக்காங்க, அமைதியா இருக்கிறார். ஏன்னா அவருடைய வழிகள் வேறு. வேறு விதமான காரியங்களை செய்வாங்க அவங்க. இவங்க விரும்புறபடியெல்லாம் உடனே கூப்பிட்டு வந்து உடனே எல்லாம் அந்த காரியம் நடக்கல. ஏறத்தாழ 4 நாட்கள் ஆயிட்டு வாசிக்கணும். இந்த ஜெபம் பண்றாங்க. அது 41 வருஷத்துல நான் வாசிக்கிறோம். அவங்க ஜெபம் பண்றாங்க. கல்லறையை திறந்து வச்சாச்சு. கல்லறையை திறந்து வச்சாச்சு. அவன் வருவான்ற நம்பிக்கையோடு கல்லறையை திறந்து வச்சாச்சு. திறந்துட்டாங்க. திறந்து வச்சுன்னு ஆண்டவர் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி அந்த 41 42ல அந்த ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு 43ஆம் வசனத்துல சொல்றாங்க, லாசருவே வெளியே வா என்று அவனை உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். வாப்பா, எழுந்துச்சு வா. அவர் இல்லாத வேளை இருக்கிறை போல மாற்றுகிறவர். அவர் சர்வ வல்லவர். அவருடைய வார்த்தைக்கு முன்பாக சகலமும் கீழ்ப்படிந்தே ஆக வேணும். வார்த்தையாகிய தேவனுக்கு முன்பாக சகலமும் கீழ்ப்படிந்தே ஆகணும். வெளியே வா. நீ உள்ளார இருக்க வேண்டாம். நீ அடக்கம் பண்ணதற்கு அழைக்கப்படல. வெளியே வா என்று சொல்லுகிறார். அவன் வெளியே வருகிறான். வெளியே வந்து அவனுடைய கைகளும் கால்களும் முகங்களும் சீலைகளால் சுற்றப்பட்ட கட்டோடு வந்து நிற்கிறான். ஆண்டவர் அவளை பார்த்து 44ஆம் அடிப்பகுதியில் வாசிக்க, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இங்க இருக்கிற எல்லா யூதர்களுடைய முறைமையுடைய அடக்கத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய அடக்கம் பண்ணும்போது அவர்கள் துணியை அடுக்கடுக்காய் சுற்றி அது மேல ஒரு தைலத்தை பூசி, அப்புறம் மேலே சுத்தி, அப்புறம் மேல அது ஒரு அடுக்கலை பூசி, தலை சுற்றை துணியை சுற்றி அதுக்கு ஒரு அடுக்கடுக்காய் பூசி, யூதருடைய அடக்க முறைமையே அது வித்தியாசமா இருக்கும். நம்ம அடக்கம் பண்ண உடனே இறந்து போன உடனே குளிப்பாட்டி வைத்து போட்டியில வைத்து துணியை சுற்றி கொண்டு வைப்படுது. அப்படி இல்லை. யூதருடைய முறைமை அவ்வளவு அந்த சரீரத்துக்கு பங்குடு செய்து பண்ணுவாங்களாம். அவ்வளவு அடுக்கடுக்கான துணிகள் எல்லாத்தையும் பிரிக்க சொல்றாரு, எடுக்க சொல்றாரு. இது எல்லாம் எடுத்துறாங்க. எடுத்த உடனே காட்டு தீயை போல செய்தி அந்த தேசம் எங்கும் பரவுகிறது. உலகம் அந்த இஸ்ரவேல் நாடு எல்லா இடங்களிலும் இந்த செய்தி பரவிடுது. அதுக்கு முன்னாடி இந்த இயேசு கல்லெடுத்து எரிய, கொல்ல, அழிக்க அந்த முழு யூதயா இந்த இஸ்ரவேல் தேசங்களும் அவருக்கு விரோதமாய் தேசம் கங்கணம் கட்டி கொண்டிருக்காரு. அந்த மாதிரியான நேரங்களும் இந்த அதிசயம் நடக்குது. இப்பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த 46ஆம் வாசிக்கிறோம். அங்க நிறைய 45 வாசிக்கிறோம். யூதர்களில் அநேகர் இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள். இதோட நாமும் மையப்பட்டது. 45ஆம் வாசிக்கிறோம். அநேகர் விசுவாசம் உடையவர்கள் ஆனாங்க. ஆனா 46ஆம் என்ன வாசிக்கிறோம்னா,
அவர்களை சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசுவை பகைத்தவர்களிடத்தில், இயேசுவை எதிர்த்தவரிடத்தில் போய், இதை என் கண்களால கண்டோம், நாங்க பார்த்தோம், 4 நாளாய் நாறி கிடந்த அந்த பிரேதம் எழுந்து வந்ததை பார்த்தோம், நாங்க என் கண்ணு கண்டதுன்னு சொல்லி இந்த செய்தியை போய் 47 வாசிக்கிறோம். நாங்க போய் அந்த அற்புதத்தை செய்கிறானே என்று சொல்லி, அற்புதத்தை நாங்க பார்த்தோம்னு சொல்லி அவங்க நம்புறாங்க, சொல்றாங்க. ஆனா பிரதான ஆசாரியர்கள் அங்க இருக்கிற எல்லாரையும் கூடி வர செய்து, அங்க இவனை இப்படியே விட்டுட்டா இவனை இப்படியே விட்டுட்டா என்ன நடக்கும்? எல்லாரும் அவனை விசுவாசிப்பாங்க. இப்ப நம்ம ஆளுகிற, நமக்கு மேல இருக்க ரோம கவர்மெண்ட் நம்முடைய ஆளுகை செய்யும், நம்முடைய யூதர்களை ஒன்றில்லாம அழிச்சிருவாங்க. அவங்களுக்கு வேறு விதமா அவங்க சிந்திக்கிறாங்க. அங்கே இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பிதாவுடைய நாமம் மையப்பட்டது, குமாரனுடைய நாமமும் அங்க மையப்பட்டது. இது யாருடைய வழிகள்னா, இது தேவனுடைய வழி. தேவனுடைய வழி, நாமுடைய வழி வேறு. எப்போ இதே போலதான் அநேக சமயங்கள்ல நம்முடைய பிரச்சனை, ஒரு காரியங்களை ஜெபம் பண்ண உடனே அது நடக்காது. ஆனா தேவன் அவளையெல்லாம் கேட்கிறார். அவர் கேட்கிறார். அவர் நமக்காக அமர்ந்திருந்து அவர் திட்டம் திட்டுகிறவர் இருக்காங்க தேவன். நாம ஜெபம் பண்ண உடனே நாம அவர் கேட்கலன்னு நம்ம என்ன வேண்டாம். பிசாசு அடுத்த வார்த்தை சொல்லுவோம், நீ ஜெபம் பண்ணிட்ட, நீ கூப்பிட்டு அனுப்பிச்ச, இயேசுவை கூப்பிட்டு அனுப்பிச்ச பாரு, அவர் என்ன உன கையை விட்டார் பாருன்னு சொல்லி மார்த்தாளுடைய காதுகளிலும் மரியாளுடைய காதுகளிலும் அந்த பொய் வார்த்தைகளை கூறி இருக்கலாம். ஆனா அவள் விசுவாசம் இருந்தாங்க. சில நேரத்துல நமக்கு ஏன் இருக்குன்னு என்னன்னு தெரியாது. ஏன்னா எஜமானுடைய மனதில் இருக்கிறது வேறு. நாம் எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. மறைக்கப்பட்ட காரியம் அது அவருக்குரியது. ஆகையினால் மறைக்கப்பட்ட காரியத்தை போய் நான் நோண்டி அதை தெரிந்து கொள்ள ஒருபோதும் நம்ம உட்படக்கூடாது. ஏன் தெரியலன்னு வரல இப்போ, ஆனா நான் நம்பிக்கையுடன் இருக்கேன், விசுவாசம் இருக்கேன். அதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஏன்னா அவருடைய வழிகள் வேறு, என்னுடைய வழிகள் வேறு. அவர் அதிசயமான காரியங்களை செய்வாங்க. இன்னொரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணமா, தானியேலின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டு நாட்களில் நடந்த இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணமா, தானியேலின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். இந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் மனசுல எல்லாருக்கும் நமக்கு இந்த நிகழ்வு நன்றாக தெரியும். இந்த சாத்ராக்கு, மேஷாக், ஆப்னேகா, அந்த 3 பேருடைய நிகழ்வுகளும் நமக்கு நன்றாக தெரியும். அந்த நாட்களில் இந்த நெபுகாத் நேச்சர் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணுகிறான். அந்த பொற்சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி தேசத்தில் எல்லாருக்கும் அவன் கட்டளையிடுகிறான். காரியங்கள் அந்த சிலையை நிப்பாட்டி, யாராவது ஒருவன் இந்த பொற்சிலை வணங்கவில்லை என்றால், வணங்கலன்னா அந்த நேரமே அவள் அக்கினி சூளையிலே அவர்கள் போடப்படுவார்கள் என்று சொல்லி அவன் எங்கேயும் பறைசாற்றுகிறான். எங்கேயும் இந்த செய்தியை எல்லா மனிதருக்கும், தேசத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அந்த செய்தி சொல்லுகிறான். அங்கே இந்த காரியங்கள் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபத்நேகோ, அந்த 3 பேருக்கும் மேலேயும் சில ஜனங்கள் எப்பொழுதும் கண்ணா இருப்பாங்க. எப்பெல்லாம் நாம் உண்மையுடனா இருக்கிறோனோ நமக்கு எதிரியும் இருப்பாங்க. எப்பெல்லாம் நாம் தேவனுக்காய் வாழணும்னு நினைக்கிறோமோ நமக்குன்னு ஒரு சில ஜனங்கள் இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கும் ஒரு தீமை கூட நான் செய்யல, ஆனா ஜனங்கள் என்னை எதிர்ப்பாங்க, என்னை பகைப்பாங்க. ஏன்னா அவர்கள் தேவனை நான் ஆராதிக்காததினால், அவர்கள் செய்கிற சடங்கு சம்பிரதாயத்திலும் நான் ஈடுபடாமல் இருந்தது நிமித்தம் என்னை பகைப்பார்கள். வேற அவர்களுக்கு ஒருபோதும் தீமை நான் செய்ததே இல்லை. நினைவுல கூட நான் அவர்களுக்கு தீமை செய்யலை. ஆனா என்னை பகைக்கிற மனுஷன் நான் பார்த்திருக்கிறேன். இதே போல அந்த சாத்ராக்கு, மேஷாக்குடைய அவர்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க.
அப்பொழுது அவர்கள் தேசத்திலே அந்த அக்கினி சிலையை நிறுத்துகிறார்கள். இப்பொழுது சகல வாத்தியங்களும் வாசிக்கப்படுது. இந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபத்நேகா 3 பேரும் அந்த சிலையை வணங்கல. அவர்கள் ஒருபோதும் வணங்கல. வணங்கல. இந்த 3 பேரும் வணங்காததை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இந்த செய்தியை போய் ராஜாவிடத்துல போய் சொல்றாங்க. ராஜாவே, கேட்டீங்களா? நாம அந்த ஜனத்தை இஸ்ரவேல்ல நம்ம கொண்டு வந்தோமே, அடிமைகள் கொண்டு வந்தோமே, அந்த அடிமைகள் அந்த அடிமைகள் நீங்க நிறுத்தி வைத்த அந்த உம்முடைய தேவனை வணங்கலையே. இது என்ன சொல்லி செய்தி சொல்றாங்க. அப்படியா? அப்படியா? எங்க அவனை கொண்டு வரும் சொல்றாங்க. அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வர்றாங்க. ராஜா கேட்கிறான், என்னப்பா, நான் வைத்த அந்த சிலையை வணங்காம இருந்தது மெய்யா, உண்மையா விசாரிக்கிறார். அதை நம்ம வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகா என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா, உண்மையா? உண்மையா விசாரிக்கிறோம். சரி, பரவாயில்ல, அப்ப நீங்க வணங்கலாம், பரவாயில்ல. இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு தர்றேன். உங்க 3 பேருக்காகவும் மறுபடியும் ஒரு ஆராதனை நடத்த சொல்றேன். 3 பேருக்காகவும். இப்போ நாதஸ்வரங்களும், அங்க இருக்கிற கிண்ணறங்களும், மேலதாளங்களும், எல்லா வாத்தியங்களும் இசைக்கப்படும். இப்போ ஒரே தடவை நீங்க அப்படியே பணிஞ்சுட்டுங்க போதும் சொல்றான். பாருங்க என்ன காரியம் நடக்குது. அதற்கு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லுவான், என்னன்னு சொல்லுவான்னு சொன்னாக்கா, நீங்க பணிந்து கொள்ளுங்க. அப்படி பணியாம நீங்க போனீங்கன்னா உடனே அந்த வசனத்துல 15வது வசனம் என்ன சொல்றாக்கா, அந்த நேரமே நீங்க இப்ப பணிந்து கொள்ளுங்க. ஆனா நீங்க பணிந்து கொள்ளாம போனீங்க என்ன சொன்னாக்கா, உடனே இந்த இந்த உடனே நீங்க அக்கின் நடுவே போடுவீங்க. அப்படி என் கைக்கு தப்பிக்கிறவங்க யாரும் இல்ல தெரியுமா ஆன்ற அவன் கொக்கரிப்பான். என் கைக்கு தப்பிக்கிற தேவன் யார்? இந்த வசனத்தின் அடிப்பகுதி, என் கைக்கு தப்பிக்க போகிறது யார்? உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுடைய கொக்கரிப்பும் அவனுடைய கூக்குரல் என்ன சொன்னாங்க, உங்களை விடுவிக்கிறோம் யாரு? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜனங்கள் கொக்கரிப்பான். அநேக ஜனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னிடத்துல வந்து, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. என்ன நான் நினைச்சா உன்னை வேலையை விட்டு எடுப்பேன் தெரியுமாம்பாங்க. நான் நினைச்சா எதை வேணாலும் செய்வோம்பாங்க. நான் தாழ்மையாவும் பொறுமையாவும் சொல்லுகிறது, என் தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். பல மனுஷரிடத்துல நான் சொல்லுவேன், என்னை மிரட்டுகிற, என்னை எதிர்க்கிற, என்னை பகைக்கிற மனுஷரிடத்தில் நான் தேவனை ஆராதிக்கிறது நிமித்தம், அவரை மையப்படுத்துறது நிமித்தம், அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறது நிமித்தம், அவருடைய விக்கிரகங்களுக்கு நான் வரி கொடுக்காதது நிமித்தம், அந்த ஜனங்கள் என்னை மிரட்டுகிறதும் எதிர்க்கிறதும் பகைக்கிறதும் ஏறத்தாழ 40 ஆண்டுகளாய் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட அவளை ஜெயித்ததே இல்லை. ஒரு தடவை கூட அவர்களால் ஜெயிக்கவே முடியவில்லை. அவர்களை பணிய பண்ணி அவர்களை என்னிடத்தில் தான் தேவன் வர வைத்தாரே தவிர அவர்களிடத்தில் நான் போனதும் இல்லை. அவள் நினைச்சது நடந்ததும் இல்லை. இங்கே நான் பார்க்கிறோம், என் கைக்கு தப்பி வைக்கிறவன் யார் என்று அவன் கொக்கரித்து சொல்லுகிறான் இந்த நெபுகாத்நேச்சர். அப்பொழுது சாத்ராக்கு, மேஷாக்கு பேசுகிற காரியங்கள் 16, 17, 18, 19 அந்த வசனங்கள்ல அவங்க திரும்ப அவன்கிட்ட பேசுற காரியங்கள்னா வாசிக்கணக்கா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நீ சிம்மாசனத்துல வேணா ராஜாவா இருக்கலாம் நீ, ஆனா உனக்கு மேல ஒரு ராஜா உண்டு. அதுதான் அவங்க சொல்றாங்க.
இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. உன் கைக்கு தப்பிக்கிறோம் யாரும் சொல்ற, அதுக்கு மேல் எங்களுடைய ராஜா இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதுமே விசுவாசத்தில் முழங்க வேண்டியவர்கள் நாம் எப்பொழுதும். என் தேவன் தப்பிக்க வல்லவர், என் தேவன் தப்பிக்க வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் சிம்மாசனத்தில் எனக்காக வீற்றிருக்கிறவர். சிம்மாசனத்தில் வீற்றிருக்கூடிய வலது பார்சத்தில் எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். அவர் சாதாரணப்பட்டவர்கள், எனக்காக அவர் வல்லவர். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாகி எங்களை விடுப்பார். இந்த எரிகிற அக்கினி அது எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த அக்கினி எங்களை எதுவும் செய்ய முடியாது. சொல்லுவார் ஏசாயா, சொல்லுவார், அக்கினியின் ஜுவாலை பற்றாது. நீர்களை கடந்து செல்லும் பொழுது அது உன்மேலே அது உன் புரளாது. அக்கினி சுவாலை உன்னை மேல் பற்றாது. பயப்படாத. உனக்கு முன்பாக பற்றிய அக்கினியை குறித்து நீ ஒருபோதும் கவலைப்படாத, சோர்ந்து போவாத. பேதுரு சொல்லுவாங்க, உனக்கு முன்பாக அக்கினி எரியுதா, நீ பயப்படாத. அந்த அக்கினி உன்னை எரிச்சிடும், பயப்படாத. அந்த அக்கினி உன்னை எரிச்சிடும், உன்னை சாம்பலாக்கிடும், பயப்படாது. உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய சூழ்நிலை எதுவும் பார்த்து பயம் வேண்டாம். உன் இருதயத்துல ஒருபோதும் பயப்படாது. எதுக்கும் நீ அஞ்ச வேண்டாம். எதுக்கு அஞ்ச வேண்டாம்? அதைதான் தன்னுடைய வாயினால் அறிக்கை இடுகிறார்கள் அவர்கள். உம்முடைய கைகளுக்கு நீங்களாய்களை விடுவிப்பா. இவன் சொன்னான மேல 15ஆம் வருஷத்துல என் கைக்கு நீங்களாய்க்கு உங்களை விடுவிக்கிற யாருன்னு சொன்னான் இல்லையா? 15ஆம் வருஷத்துல அடிப்பகுதி. அதுக்கு பதில் தான் இவங்க எங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ராஜாவாகிய உம்முடைய கைக்கு எங்களை விடுவிப்பா. அவன் அவன் சொன்ன பதிலுக்கு நீ நினைச்சிட்டு இருக்க உன் கைக்கு விடுதலை ஆக்கிறது. ராஜாவாகிய உம்முடைய கைக்கு எங்களை விடுவிப்பார். அவர் சொல்லுவார், தீமோத்திக்கு தான் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் அறிவேன். நான் ஆராதிக்கிற யார், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்றத அவர் அறிந்திருந்தார். அதே மாதிரி இவர்கள் நாங்கள் விசுவாசிக்கிற யார் என்று எங்களுக்கு தெரியும். அப்படி விடுவிக்காமற் போனாலும், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி விடுவிக்காமற் போனாலும் அதுதான் உண்மையான விசுவாசம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு என்ன செய்வதில்லை? ஆராதனை செய்வதில்லை. இந்த தேவன் எங்களை விடுவிப்பாரு. விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை என்பதை ராஜாவாகிய உமக்கு தெரியட்டும், ராஜாவாகிய உமக்கு அது தெரியட்டும் என்று சொல்லி அவர் ரீங்காரம் விடுகிறார்கள். அப்போது ராஜா நெபுகாத்து நேச்சருக்கு கடும் கோபம் உண்டது. கடும் கோபம். இவர்கள் வணங்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அந்த 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உக்கிர கோபம் உண்டதுன்னு வாசிக்கிறோம். அவங்க சொன்ன ஒரு செய்தியை கேட்டோன்னு இங்கே பாக்குறோம், இவன் என்ன சொல்றான்னு சொன்னாக்கா 19ஆம் வருஷத்துல இவன் எதிர்த்து பேசின உடனே இவனுக்கு இப்பொழுது கடுங்கோபம் உண்டாயிற்று. சாத்ராக்கு, மேஷாக்கு, அபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்த்து 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். 7 மடங்கு ஆகட்டும். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, நான் பிரச்சனை லெகுவாகும், பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிரும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது 7 மடங்கு அதிகமா போயிட்டே இருக்கும். அது தேவனுடைய வழி, தேவனுடைய அனந்த ஞானம். நான் இந்த பிரச்சனை ஈஸியா தீரும் நாம் நினைப்போம். இல்ல, இடையில இந்த சாத்ராக்கு மேஷாக்குடைய அவனுடைய இருதயத்துல விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜபத்தோட இருந்திருப்பாங்க. ஆனா 7 மடங்குன்னு சொல்லும் பொழுது கூட அவளை சோர்ந்து போயிருக்க மாட்டாங்க, பயந்திருக்க மாட்டாங்க, அதைரியம் அடைந்திருக்க மாட்டாங்க. தேவனுடைய வழி அது வேறு. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதிசயத்தை செய்வீங்க, அதிசயத்தை நீங்க செய்வீங்க. 7 மடங்கு சூடானது.
அங்கே வாசிக்கிறோம் 20, 21 இதெல்லாம் வாசிக்கிறோம். ராஜாவுக்கு கோபம் எழும்பிடுச்சு. சொல்லுவாங்க, கிராமத்துல கதை தான் சொல்லுவாங்க. ராஜா அன்று கொள்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லி கிராமத்துடைய பழமொழி ஒண்ணு உண்டு. ராஜா நாளைக்கெல்லாம் கிடையாது, அன்னைக்கே அப்போவே. அதான் ராஜா. ராஜா செய்வாங்க. உடனே ராஜா என்ன பண்றான், எரியிற அக்கினி சூளையிலே அவங்களை கட்டி, அந்த இராணுவ தலைவன் இராணுவ படசாலைகளை கட்டி அவர்களை தூக்கி கொண்டு போவதற்கு கொண்டு தூக்கி எறியுங்கள்னு சொல்லி தூக்கி எறிகிறார்கள். அங்கே என்ன காரியம் நடக்கிறதெல்லாம் அதிசயங்க பார்க்கிறோம். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியால், சூளை மிகவும் சூடாக இருந்தபடியால், அக்கினியின் சுவாலையானது சாத்ராக்கி மேஷாக்கி ஆபத்நேகா என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொன்று போட்டது. இதுதான் அதிசயம். தேவனுடைய வழி. தேவனுடைய வழி ஆச்சரியமான ஒரு வழி. அவளை தூக்கி கொண்டு போன அந்த இராணுவ வீரர்கள் அவளை கொண்டு போகும்போது அந்த அக்கினி அவளை இழுத்து விட்டது. அவர்கள் அக்கினி உள்ளே போனார்கள், உள்ளே போய்விட்டார்கள். ஆனா தூக்கி கொண்டு போன புருஷர்களோ சாம்பலாகிவிட்டார். சாம்பலாகிட்டார். இப்போ ஒவ்வொருவரையும் ஏறத்தாழ இந்த பக்கம் 4 பேரும், இந்த பக்கம் 4 பேர், ஒரு 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 ஆசை. ஒவ்வொருத்தரை 4 8 பேரா தூக்கி எஞ்சிருப்பாங்க, அப்படி பந்து போடுறது போல. ஆனால் அவர்களோ அக்கினி உள்ளே போனார்கள். கொண்டு போன மற்றவர்கள் எல்லாரும் அங்கே புஷ்பமாய் போனார்கள். அங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்னாக்கா, சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேகா என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரியிற அக்கினி சூழலிலே விழுந்தார்கள். விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத்து நேச்சர் பிரமித்து, அவன் பிரமிக்கிற அந்த நிகழ்ச்சி அவனுடைய கண்களுக்கு மாத்திரம் தெரியுது, அனைவருடைய கண்களுக்கு தெரியல. அவன் பார்த்தாலும் கொஞ்ச நேரத்துல அக்கினி அவளை தின்னுடும், அக்கினி அவர்களை புஷ்பமாக்கிடும் அவன் நினைச்சிருப்பான். ஆனால் அக்கினி அவளை சேதப்படுத்து. அக்கினி அவளை சேதப்படுத்தல. அக்கினியில உலாவினார்கள். பேதுருல தான் வாசிக்கிறோம், உங்கள் நடுவிலே பற்றி எரியும் அக்னியை குறித்து நீ ஒருபோது திகைக்க வேண்டாம், பயப்படாத. அக்கினி உன்னை அழிக்கிறதுக்கல்ல, அக்கினி உன்னை புடமிடுவதற்கு. சோதனையும் அவமானமும் நிந்தையும் உன்னை புடமிடுவதற்கு தானே தவிர உன்னை ஒருபோதும் அது அழிக்க முடியாது. ஏன்னா அக்கினிக்கும் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா நெபுகாத்து நேச்சர் பிரமித்து, அவன் பிரமிக்கிறான். வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்திருக்கவே மாட்டான். குத்தால அருவியில குளிக்கிறது போல அக்கினியின் நடுவில் அவர் குளிக்கிறார்கள். அக்கினியின் மனம் அவர் மேல் பற்றவில்லை. அவருடைய சால்வைகளும் அவருடைய முடிகளும் அக்கினி தொட முடியல. இது கதை அல்ல, இது கதை அல்ல, உண்மையா நடந்த நிகழ்ச்சி. அன்னைக்கும் இன்னைக்கும், அன்னைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் நம்முடைய தேவன் மாறாதவராய் சிம்மாசனத்துல வீட்டிருக்கிறார். அவருடைய வழிகள் வேறு, அவருடைய வழிகள் வேறு. என்னுடைய வழி ஈஸியா கதை முடியணும்னு நாம் நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் பொறுத்து 7 மடங்கு ஆகட்டும். நான் பார்த்திருக்கேன், என்னுடைய கிராமத்து சூழ்நிலையில பார்த்திருக்கேன். சில சமயங்கள்ல ஜெபம் பண்ணுவேன், ஆனா பிரச்சனை அதிகமா போயிட்டே இருக்கும். பிரச்சனை அதிகமா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை அதிசயமாய் தேவன் இப்படி செய்ததை நான் பார்த்திருக்கேன். உடனே ஜெபம் பண்ணா நடக்காது, உடனே அந்த காரியம் நடக்காது. ஆனா நான் சோர்ந்து போகாம ஜெபிக்கும் போது தேவன் வேறு விதத்துல தேவன் அந்த பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு அதிசயங்களை அவர் செய்வார். அதாவது அவருடைய நாமும் மையப்படும் படிக்கும். அதுதான் காரியத்துடைய மையம், அவருடைய நாமும் மையப்படும் படிக்கும். நான் பார்க்கிறோம், அந்த 4 பேரு அந்த வாசிக்கிறோம், 25ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே கட்டு உண்டவர்களாய் அவங்க அகில போடப்பட்ட உடனே ராஜாவுடைய கண் அதை பார்க்கிறான். அதை பார்த்த உடனே ராஜா இப்பொழுது புலம்புறான். இதற்கு அவன் ராஜா, இதோ 4 பேர் அல்லவா அக்கினியிலே விடுதலையாய் அவன் நடுவிலே உலாவுறதை காண்கிறேன் அல்லவா என்று சொல்லி அவன் புலம்புறான். அவன் சொல்லுகிறான், 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்தருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது அல்லவா. அப்போது நெபுகாத்து நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டே வந்து, உன்னதமான தேவனுடைய தாசர்களே, சாத்ராக் மேஷாக்
ஆபோத்நேகா என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது அவர் வெளியே வந்தார்கள். அங்கே அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவமானங்களும் நிந்தைகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் சூழ்நிலைகளும் மத்தியிலே நம் ஊடுருவி அது மத்தியில் நாம இருக்கும் பொழுது அது நம்மளை பற்றாது. கிராமத்துல இந்த வயல்ல இலைகள் இருக்கும். இலை, சில இலைகள் சேம இலை இருக்கும். அந்த இலையுடைய தன்மை என்னன்னு சொன்னாக்கா, எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அந்த இலையில தண்ணியே ஒட்டாது. அந்த இலையில தண்ணியே ஒட்டாது. தண்ணியில முக்கி எடுத்தாலும் தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அந்த இலை இலை கிராமத்துல அந்த இலை இலை சேம இலைன்னு சொல்லுவாங்க. இதே போல அந்த உபத்திரம் அக்கினி அது அவங்க ஒட்டல. அது ஒண்ணும் செய்ய முடியல. முடியல பற்ற. அதை பார்த்து அவன் அவன் கதிகலங்கி நிற்கிறான் ராஜா. 27ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேச தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிமார்களும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். தொட்டு பார்த்திருப்பாங்க, சால்வை பார்த்தாங்க, சால்வை அப்படியே இருக்குது. முடிய தொட்டு பார்த்தாங்க, அப்படியே இருக்குது. சரீரத்தை பார்த்தாங்க, சரீரத்தை எவ்வித சேதம் இல்லை. சேதம் இல்லை, ஒண்ணு செய்ய முடியல. திகைத்து போய் பயந்து அந்த ராஜா அது கீழே அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறாங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா அவன் என்ன சொல்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு நன்றி சொல்லும்படி அவனே சொல்லுகிறான். நான் தான் தேவன், என்னுடைய தேவனை ஆராதிக்குவேன்னு சொன்னவன் இப்போ சாத்ராக்கு மேஷாக்குடைய தேவன் சொல்றான். நம்முடைய வாழ்க்கையின் ஜனங்கள் அதை தான் சொல்லணும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இன்னாருடைய தேவன். தேவனுக்கு பெயர் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். இப்போ அவர் யாருடைய தேவன்? நம்முடைய தேவன், என்னுடைய தேவன். அவனே அதை அறிக்கை எழுதுறான். சாத்ராக் மேஷாக்குடைய தேவன் அவர் சோத்திரம். நான் சொல்றான், தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமலும் அவரை நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தாங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தங்கள் தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவள் எனக்கு பயப்படல, ஏன் கட்டளைக்கு பயப்படல. அவள் தம்முடைய தேவனை அவர் கணம் பண்ணினார், அவளுக்கு பயந்தார்கள். அவன் சொல்லுறான், இனிமே இந்த பூலகத்துல தம்முடைய ராஜ்யத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் அவன் செய்தியை சொல்லுகிறான். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானாலும் அப்படி அவனாச்சும் இருந்தானா அவன் துண்டாக்கப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இந்த பூமியில இல்லை. இதோட நாமும் மையப்பட்டது. இதுதான் தேவனுடைய வழி. அவருடைய வழியில் ஆச்சரியமானது வழி. 7 மடங்கு சூடு, 7 மடங்கு ஜாஸ்தி ஆகும். நான் பிரச்சனை உடனே தீரணும்னு நான் விரும்புவோம். அது என்னுடைய வழி. அவருடைய வழி ஆச்சரியமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்கிற நாட்கள்ல வாழ்கிற காலங்கள்ல ஒரு காரியங்களை ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அந்த மனுஷர்கள் பிரச்சனை இன்னும் அதிகம் நமக்கு பண்ணுவாங்க, அதிகம் பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில. ஆனா கடைசியில பார்த்தா அதிசயமாய ஆண்டவர் அவருடைய நாம மையப்படும்படி காரியங்கள் நடந்திருக்கிறத என் கண்ணால கண்டிருக்கேன். என் வாழ்க்கையில அநேக சமயங்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு மனுஷன் எனக்கு எதிரியா இருப்பான், அவனுக்கான ஜெபம் பண்ணுவேன். அவன் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனோட கூட்டம் சேர்த்துக்கிட்டே இருப்பான், ஆட்களை சேர்த்துட்டே இருப்பான். கடைசியா பார்த்தா முழு கூட்டமும் செங்கடல்ல அந்த பார்வோனுடைய சேனைகள் முழு சேனையும் அந்த செங்கடலில் அமிழ்ந்து அந்த வாசிப்பம் ஒருவன் கூட மீதி இல்லாம எல்லாரும் அழிந்து போனாலும் நான் வாசிப்பேன். இப்படி நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்திருக்கு. ஆகையினால் அருமையான தேவன் பிள்ளைகளை நாம் வாழ்கிற நாட்கள்ல அவருடைய சிந்தை வேறு, என்னுடைய அந்த மனப்பான்மை வேறு. அதனால ஆண்டவரே, உம்முடைய சிந்தை, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம்
நீ விரும்புகிற வழியில, நீ வைத்திருக்கிற பிளான்ல இந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே, உதவி செய் என்று சொல்லும்போது, அதான் நான் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை அன்னைக்கு இன்னைக்கு அவர் செய்து முடிப்பார். ஆகிய இந்த காரியங்களை குறித்து நாம் இதில் எபிரேயரின் புஸ்தகம் வாசிக்கிறோம். எபிரியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். எபிரியர் 11, எபிரியர் 11 33 34 வாசிக்கிறோம். அதை குறித்து வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னாக்கா, விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அக்கினுடைய அந்த உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது விசுவாசத்தினால். ஆகையினால் வருகிற நாட்கள் எல்லாம் தேவனுடைய வழிகள் இப்படிதான் நம்ம காரியங்களை சாதிக்கணும், செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த பூமியின் நாட்கள்லாம் ஒருபோதும் அதைரியத்துக்கும் சோர்வுக்கும் வேண்ட உடனே இந்த காரியம் நடக்கலைங்கிறதுக்காகவும் விசுவாசத்தை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில குறைய பண்ண, விசுவாசத்தில் வல்லவர்களாக தான் நாம் இருக்க வேண்டும் தவிர அவிசுவாசத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா சில காரியம் தாமதமாகுதா, ஓ எனக்கு தெரியாது, எனக்கு என்னன்னு தெரியாது, முற்றும் முடிய நீங்க ரட்சிக்க வல்ல முடியும், எல்லாம் உனக்கு தெரியும், நான் காரியம் அறியாத மூடன், எனக்கு எதுவும் தெரியாது, நீ வாக்கு மாறாத தேவன், என் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணி கணக்கில் வைத்திருக்கிறேன், உன் சித்தம் எல்லாம் ஒரு முடி கூட கீழே விழாது, என்னை உடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், கண்ணின் மணி போல நான் இருக்கிறேன், என்னை சுற்றி அக்கினி மதில் இருக்கிறது, மதில் இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, என் மேல் உன் கண்ணை வைத்து எனக்கு நீர் ஆலோசனை சொல்லுகிற தேவன். பேர்பட்டவர் தான் என்னுடைய அப்பா, அந்த சராசரின் படைத்த அப்பா. ஆகிய நாம் ஒருபோதும் அதைரியத்துக்கும் சோறுக்கும் பயத்துக்கும் ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க வேண்டாம் பெரியம்மா. இன்னொரு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் நான் இதோட முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவளே, உங்களை சோதிக்கும்படிக்கு உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்க வேண்டாம். இது ஏதோ புதுசான ஒரு காரியம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த வழியா நடந்து போயிருக்கிறாங்க. இந்த அக்கினி அவர்களை ஒண்ணும் செய்ய முடியல, இந்த அக்கினி அவர்களை பொசுக்க முடியல. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அக்கினி அவித்தார்கள் இருக்கு, அக்கினி என்னை ஒண்ணும் செய்ய முடியாது, அக்கினி அவித்தார்கள் இருக்குது. அதனால வருகிற நாட்கள்ல நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேல் எபேசியரின் புஸ்தகம் தான் அந்த வசனம் வாசிக்கிறோம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் காமிக்க விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நினைக்கிறதை விட, நான் யோசிக்கிறதை விட, நான் பிளான் பண்றதை விட இந்த அப்பா சர்வ ஞானம் படைத்த தேவன், அதிசயங்களையும் ஆச்சரியமாக காரியங்களை செய்வார். நம்முடைய சிந்தைப்படியெல்லாம் இல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவர் வேறொரு வழியை வேறொரு காரியங்களை வைத்து நான் நினைப்பதற்கு மேல அதிகமாய் செய்ய அவர் வல்லவராய் சிம்மாசனத்தில் என்னுடைய அப்பா வீற்றிருக்கிறார். அன்னைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் மாறாதவராகவே என்னுடைய அப்பா வீற்றிருக்கிறார். பிரியமானவர், அந்த பூமியின் நாட்களில் அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். அது எனக்கு தெரியாது. நான் வருகிற நாட்கள்லாம் உடைய தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய சித்தம், உம்முடைய நாமம் வாழ்க்கையில மையப்படணும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நான் ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்துவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றியையும் மகிமையும் கணத்தையும் செலுத்துகிறோம்.
உடைய வழிகள் ஆச்சரியமானவர்கள் ஆண்டவரே. உடைய வழிகள் அதிசயமானவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை மையப்படுத்தணுமே, உங்களை சுத்தம் செய்யணுமே. ஆண்டவர் வரும் நாட்கள்லாம் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய அதிசயமான கரத்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி முடிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.